மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா பால் பாயாசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற பால் பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறமா இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது பால் பாயாசம் செய்ய என்ன பொருட்கள் தேவை, இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பால் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் வறுத்த சேமியா, 1 கப் சர்க்கரை. நான் எல்லாமே இந்த ஒரே கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். அப்புறமா காய்ச்சிய பால் 3 கப், திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக வெட்டிய பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 5 டேபிள் ஸ்பூன், அப்புறமா ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் உருகின பின்னாடி நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் உருகிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா பாதாம், திராட்சை, இது 3ஐயும் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா இது கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதட்டும், அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான், அதனால் இதை ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த நெய்யில் கலந்து விட்டுக்கலாம். அப்படி நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்து நீங்கள் பால் பாயாசம் பண்ணிங்கன்னா அந்த சேமியாவை நீங்கள் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. இது பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் 3 கப் பால் எடுத்துக்கணும். நம்ம இப்போ 1.5 கப் பால் மட்டும் இதில் சேர்க்குறோம். மீதமுள்ள 1.5 கப் பாலை கடைசியாக சேர்க்கலாம். இப்போ 1 கப் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பால்லே நல்லா இந்த சேமியா வெந்து வரணும், வெந்து நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சே நல்லா வேக விட்டுக்குவோம். நல்லா மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு சேமியா. இன்னும் இருக்கிற பால்லாம் நல்லா வற்றணும். பாருங்கள், நல்லா வற்றி இந்த சேமியா நல்லா வெந்துருச்சு இந்த பால்லே. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சீனி அதிகமாக தேவைப்படாதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்தோடனே இந்த மாதிரி தண்ணி விடும், அதனால் நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுக்கலாம். கட்டி விடாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடுவோம் சர்க்கரையை சேர்த்து. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ மீதம் இருக்க நெய்யையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்தாச்சு. இப்போ நம்ம மீதம் இருக்க 1.5 கப் பாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுருவோம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாயசம் ரெடி ஆயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாங்க. இன்றைக்கி நான் பண்ண இந்த பால் பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.